சொல்லுவாங்களே நம்ம அந்த கான்வர்சேஷனில் ஆன்சர் டைப் அப்படின்னு பார்த்தோம். கொஞ்சம் நேற்று பார்க்கல கொஞ்சம் ஒரு சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கும். அதை கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பார்ப்போம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆன்சர் டைப்பில் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒரு ஆள் கேட்குறாரு do you fly in the sky அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன், எஸ் அப்படின்ட்டு. இப்போ do you fly in the sky, இப்போ என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டு வேண்டு வேறு விச்சில் ஆரம்பிக்காமல் ஆக்சிலரி வேர்பில் கொஸ்டின் ஆரம்பிச்சுன்னா ஆன்சர் வந்து எஸ் டைப்பு, நோ நாட் டைப்பு, நோ டைப் அப்படிம்பாங்க. நம்ம அந்த புரிதெல்லாம் இப்போ நமக்கு வேணாம். என்ன புரிஞ்சுக்கிறோன்னு நம்மளை பொறுத்தவரை அப்படின்னா இந்த வாட்டு வேண்டு வேறு விச்சு சுகும்பு வைகும்பு பருக்கும் அப்படின்னு கொஸ்டின் ஆரம்பிச்சிருச்சுன்னா பதில் டைரக்டாக சொல்லணும். டூ டஸ் டிட்டு ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அப்படின்னா அது எஸ் டைப்பு, நோ நாட் டைப்பு, நோ டைப் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. நம்ம புரியணுங்கிறதுக்காண்டி எப்படி எழுதியிருக்கோம், டூ யூ ஃப்ளை இன் தி ஸ்கை அப்படின்னு எழுதியிருக்கோம். டூ யூ ஃப்ளை இன் தி ஸ்கை, அதுக்கு ஆன்சர் வந்து எஸ். அது நம்ம எப்படி புரிஞ்சுக்குருவோம், நீ வானத்தில் பறக்கிறியா, ஆமாயா நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எஸ்ன்னு பதில் சொல்லியாச்சு. எஸ்ன்னு பதில் சொன்னால் கேள்வி அதிலே கேட்கணும், டூ யூ ஃப்ளை, do you fly in the sky. do you fly க்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், யூ எப்படி புரிஞ்சுக்கணும், முதல்ல சப்ஜெக்ட், அடுத்து வெர்பு do + fly fly, அப்போ யூ ஃப்ளை இன் த ஸ்கை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மார்க் எடுத்துட்டு சொல்கிறேன். யூ ஃப்ளை இன் தி ஸ்கை ஸ்டேட்மெண்ட். do you fly in the skyங்கிறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இதை ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மாற்றிருக்காங்க, சப்ஜெக்ட் யூ, do + fly fly, யூ ஃப்ளை இன் தி ஸ்கை அப்படின்னு இல்லையா. பதில் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பதில் சொல்லையில யூ என்னவோ மாறிடும், ஃபர்ஸ்ட் பர்சனாக மாறி, இது செகண்ட் பர்சனா ஐ. பதில் எஸ்ன்னு சொல்லியிருக்கனால என்ன சொல்லுவோம், எஸ் ஐ ஃப்ளை இன் த ஸ்கை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம் நான் வானில் பறக்கிறேன். அடுத்து பாருங்க, did you come to Trichy. என்ன, did you come to Trichy, நீ திருச்சி வந்தியா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன், நோ சொல்லிட்டேன். இதனுடைய பொருள் என்ன, நோன்னா இல்லை நான் திருச்சி வரலை அப்படின்னு சொல்லணும். இது வாட்டு வேணும் வேறு வச்சு கூகு சுகும்பு பைக்கும் வரும்போது ஆரம்பிக்கணும். ஆக்சிலரி வெர்பில் ஆரம்பித்தேன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஆக்சிலரி வெர்பில் ஆரம்பித்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எஸ் டைப்பும், நோ நாட் டைப்பும், நோ டைப்பில் தான் இருக்கும். இப்போ இது நோ மட்டும் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், நான் திருச்சி வரலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். டிட் யூ கம் ஸ்டேட்மெண்ட்டு, சப்ஜெக்ட் யூ, டிட் கம் கேம். பதில் சொல்லல யூ என்னவோ மாறினு ஐ. ஐ கேம் டு ட்ரிச்சி. எஸ்ன்னு சொல்லியிருந்தா எஸ் ஐ கேம் டு ட்ரிச்சி. நோன்னு சொன்னதுனால ஐ கேம் நாட் டு ட்ரிச்சி அப்படின்னு அர்த்தம் அதனுடைய பொருள். ஆனால் நம்ம அப்படி சொல்கிறதில்ல, இங்கிலீஷை அப்படி சொல்கிறதில்ல. இப்போ என்ன பண்ணுவோம், ஐ போட்டோம். இந்த கேம் நாட்டுன்னு சொல்லணும். அப்போ கேம் நாட்டை ப்ராப்பராக சொல்கிறதுனா எப்படி, கேமை ஸ்ப்ளிட் பண்ணணும். டிட் ப்ளஸ் கம், இடையில நாட்டத்தனம். கேமை ஸ்ப்ளிட் பண்ணால் டிட் ப்ளஸ் கம், இடையில நாட்டத்தனம்னா டிட் நாட் கம். அப்போ ஆன்சர் என்ன, நோ ஐ டிடன்ட் கம் டு ட்ரிச்சி. இதுதான் ஆன்சர். இந்த புரிதல் இருக்கும். இங்கே பாருங்க, டிட் யூ கம் டு கேம், பதில் யூ ஐயா மாறிடும். கேமுக்கு நெகட்டிவ், டிட் நாட் கம். அப்போ நோ ஐ டிட் நாட் கம் டு ட்ரிச்சி. இந்த புரிதல் இருக்கும். அடுத்து பாருங்க, இஸ் யூ ட்ரிங்கிங் வாட்டர், அவள் தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க, இல்லையா பால் குடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன, இஸ் யூ ட்ரிங்கிங் வாட்டர், இதில் என்ன இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இஸ் யூ ட்ரிங்கிங் வாட்டர், இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும்.
இஸ் ஸ்ட்ரிங்கிங் ஸ்டேட்மெண்ட் சிசி தான். இஸ் ஸ்ட்ரிங்கிங் தான். எஸ் போட்டிருந்தா எஸ் சி ஸ்ட்ரிங்கிங் வாட்டர். நோ மட்டும் போட்டிருந்தாங்க, எதுவுமே இல்லாமல் இருந்தால் நோ சி இஸ் நாட் ட்ரிங்கிங் வாட்டர். ஆனால் நோ போட்டு மில்க் போட்டுட்டான், அதனால் என்ன எழுதுறது? நோ சி இஸ் ட்ரிங்கிங் மில்க். அப்போ நோ சி இஸ் ட்ரிங்கிங் மில்க். இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கு. அடுத்து பாருங்க, புரியும். When will you come here? அப்படின்ற பதில் டுமாரோன்னு போட்டோம். இப்போ இது என்னது? வாட்டு வேணும் வேறு விச்சு ஹோமு பைக்கோமு ஃபர்க்கோமு டூஹோமு ஹவ் ஹவ்லாம் ஹம்மச் ஹவ்வார் ஹவ் ஓல்டு இந்த மாதிரி வரக்கூடிய இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். வென் வில் யூ கம் ஹியர், அது டுமாரோ. அப்போ வென் வில் யூ கம் ஹியர் டுமாரோன்னு வந்துருச்சு. அந்த வென்னுங்கிற கியூவேர்டு டபிள்யூஹெச் வேர்டுக்குள்ள ஆன்சர். இப்போ வில் யூ கம் ஹியர் அப்படின்றது இது இன்ட்ராகேட்டிவ். இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். வில் யூ கம் ஸ்டேட்மெண்ட்டு யூ வில் கம். பதில் சொல்ல யூ என்னவா மாறிடும்? ஐயா மாறிடும். அப்போ ஐ வில் கம் ஹியர் டுமாரோ, அவ்வளோதான் ஆன்சர். ஐ வில் கம் ஹியர் டுமாரோ. சில பேர் வில்லு போடுறது போல என்ன பண்ணலாம்? சல்லு போடலாம். ஐ ஷல் கம் ஹியர் டுமாரோ. இந்த கான்செப்ட் இதுதான் ஆன்சர் டைப். டபிள்யூஹெச் டைப் வரையில் ஆன்சர் டைப் இப்படி தான் சொல்கிறேன். அடுத்து பாருங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்? ஃபைன் அப்படின்னு. ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஃபைன். ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் டபிள்யூஹெச்சோட ஹவ்வுக்கு பதில் என்ன? ஃபைன். ஹவ்வை எடுத்துறணும், டபிள்யூஹெச்சோட எடுத்துறணும். ஆர் யூ ஸ்டேட்மெண்ட் யூ ஆர். பதில் சொல்ல யூ என்ன மாறிடும்? ஐயா மாறிடும். ஐ வந்தால் ஆர் என்ன மாறிடும்? ஆமா மாறிடும். அப்போ என்னது? ஐ ஆம் ஃபைன். இல்லை எஸ் எஸ் நோ இதெல்லாம் போடக்கூடாது. வாட்டு பண்ண வேறு வச்சு சுகுமோ பைக்குமோ பறக்குமோலாம் வந்து எஸ் நோ அதெல்லாம் கிடையாது. ஐ ஆம் ஃபைன். இந்த புரிதல் இருக்கணும். அடுத்து பாருங்க, which is your native place? என்ன பதில் சொல்கிறோம்? அறந்தாங்கி. ஆன்சர் இதில் எழுதியிருக்கு, நம்மளாம் புரிதலில் நேரடியாக பதில் சொல்லிடலாம். which is your native place என்னது? அறந்தாங்கி. அப்போ விச்சு அதுக்குள்ளே ஆன்சர் வந்துடுச்சு, அறந்தாங்கி. இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் ஸ்டேட்மெண்ட்டு யுவர் நேட்டிவ் பிளேஸ் இஸ். இது ஃபுல்லாகவே சப்ஜெக்ட். சில பேர் யுவர் இஸ் நேட்டிவ் பிளேஸுமா யுவர் நேட்டிவ் இஸ் பிளேஸுமா அப்படிலாம் இல்லை. இது யுவர் நேட்டிவ் பிளேஸுங்கிறதே சப்ஜெக்ட், அங்கே தான் வெறுப்பு அங்கிட்டு போகும். யுவர் நேட்டிவ் பிளேஸ் இஸ். பதில் சொல்லையில் யுவர் என்ன மாறிடும்? மையா மாறி ஃபர்ஸ்ட் பர்சன் தகுந்த மாதிரி மாறி மை நேட்டிவ் பிளேஸ் இஸ். அப்போ ஆன்சர் என்ன? மை நேட்டிவ் பிளேஸ் ஈஸ் அறந்தாங்கி. இந்த மாதிரி கான்செப்டில் வரும். அடுத்து பார்க்கலாம், with whom did you stay in Ooty? ஊட்டியில் நீ யாரோட தங்கி இருந்த? பதில் என்ன சொல்கிறான்? வித் மை ஃபேமிலி.
with whom. The with whom தான் with my family. Did you stay? Statement you stayed. பதில் யூ என்ன மாறிடும்? ஐயா மாறிடும். அப்போ என்ன மாறிடும்? என்ன ஆன்சர்? ஐ stayed in Ooty with my family. இந்த கான்செப்ட் புரியும். அடுத்து what is your father? Doctor. What is your father? என்ன அப்படின்னு கேட்குறான். ஃபாதர் என்ன? டாக்டர். வாட்டுக்கு பதில். இஸ் யுவர் ஃபாதர் ஸ்டேட்மெண்ட் யுவர் ஃபாதர் இஸ். யுவர் இஸ் ஃபாதர் அப்படின்னு இந்த புத்து போனால் எழுதக்கூடாது. யுவர் ஃபாதர் இஸ். பதில் யுவர் என்ன மாதிரினா மை. அப்போ என்னது? மை ஃபாதர் இஸ் எ டாக்டர். இந்த கான்செப்டில் வந்து அடுத்து who is our prime minister அப்படின்னு. who is our prime minister? வேறு ஒன்றுமே இல்லை, அதே கான்செப்ட் தான். மிஸ்டர் மோடி அப்படின்னா. இப்போ யார் ஹூக்கு மேலே மிஸ்டர் மோடி, இது அப்படியே எழுதிக்கலாம். மிஸ்டர் மோடியே சப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்போ மிஸ்டர் மோடி இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர். How long has money waited in this place அப்படின்னு கேட்குறேன். How long has money waited in this place? இப்போ என்ன for 2 hours அப்படின்னா அண்ட் என்ன கொஸ்டின் how long, இதுக்கு பதில் 2 hours. has money waited in this place. has money waited ஸ்டேட்மெண்ட் money has waited. நல்லா கவனம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் டென்ஸ் ஃபார்ம்லாம். சப்ஜெக்ட் இருக்குது, அப்புறம் வெர்ப் இருக்கும். இது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ சப்ஜெக்ட் அடுத்து வெர்ப் ஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடிச்சு விட்ற வேண்டியதான். அப்போ என்னது? மணி ஹேஸ் வெயிட்டட் ஃபார் 2 hours. இந்த மாதிரி கான்செப்டில் புரிஞ்சுக்கிட்டே வரணும், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டே வந்தால் வரும். How old are you? How old are you? ஒருத்தர் என்ன சொல்கிறான்? 21 years old அப்படின்னு பார்த்து சொல்கிறோம். என்ன கேள்வி எங்க? How old? About 21 years. Are you statement you are? Are you statement என்னது? You are. பதில் யூ என்ன மாறும்? ஐயா மாறும். ஐ வந்து ஆறு என்ன மாறும்? ஆமா மாறும். ஆய 21 years old. ஒன்றாவது சொல்லுவாங்களே, இதே மாதிரி கொஸ்டின் கேட்ட ஆன்சர் திரும்ப 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 எழுதி பழகிக்கிட்டே வந்தால் நம்ம ஓரளவு புரிதலுடன் இந்த ஆன்சர் டைப்பை புரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்சர் டைப்பு புரிஞ்சுக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே கொஸ்டின் டைப் புரிஞ்சுக்கிட்டோம்.
இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்போ கான்வர்சேஷன் மாடல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம எப்படி யோசனை பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத இப்போ அனலைஸ் பண்ணுவோம். வாழ்த்துக்கள்.